பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரீனியா. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எலுமிச்சையில வரக்கூடிய முக்கியமான பூச்சி தாக்குதலை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை. இந்த சிட்ரஸ் பட்டர்ஃப்ளை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா காகத்தோட எச்ச மாதிரி இலைகளுக்கு மேல இருக்கும். அந்த புழு எப்படி மாறும் அப்படின்னா பச்சை கலர்ல தடித்த புழுவா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த புழு எப்படி இலைகள் எப்படி சாப்பிடும் அப்படின்னா இரகுலர் ஷேப்ல அங்கங்க ஓட்ட போட்ட மாதிரி கடிச்சு சாப்பிடும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு விளைச்சல் இருக்காது. இலைகளும் காஞ்சி போன மாதிரி வதங்கி போயிடும். ரெண்டாவது ஃப்ரூட் சக்கிங் மாத், அதாவது பழச்சாறு உறிஞ்சும் அந்து பூச்சி. இது என்ன பண்ணும் அப்படின்னா பழங்கள்ல ஸ்டா போட்டு உரியிற மாதிரி அதோட சாறுகளை என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சி நல்லா சாப்பிடுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா பழம் அழுகி போன மாதிரி ஆகிடும். அதுக்கடுத்து பழகி என்ன பண்ணும் அப்படின்னா பழங்கள்ல அங்கங்க ஓட்ட போட்டு முட்டையிட்டுரும். அந்த முட்டைகள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா புழுவா பெருக்கம் அடைஞ்சு அந்த புழு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி பழத்துல அழுகுன மாதிரி காட்சி அளிக்கும். அதுல அழுகி போன மாதிரி ஸ்மெல் அதிகமா வரும். இதனால மார்க்கெட்டுக்கே ரேட் போகாது. விளைச்சலும் நம்மளுக்கு கம்மியா தான் கொடுக்கும். அதுக்கடுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தா சாரூர்ந்து பூச்சிகளான வெள்ளையி, அஸ்வினி பூச்சி, பேன், செம்பேன், இலைப்பேன், லீஃப் மைனர்னு சொல்லக்கூடிய ரயில் பூச்சி அல்லது பாம்பு பூச்சி, அதுக்கடுத்து சிட்ரஸ் சில்லிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சார் உறிஞ்சும் பூச்சிகள். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இலைகளுக்கு அடியில இருந்து அதுல இருக்கக்கூடிய பச்சையத்தை சார் உரியிற மாதிரி சார் உறிஞ்சு சாப்பிட்டுரும். சார் உரியதுனால என்ன ஆகும் அப்படின்னா இலைகள் காஞ்சி போய் பழுத்து போன மாதிரி மஞ்சள் கலர்ல நிறம் மாறிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதோட சிவியரா என்ன ஆகும் அப்படின்னா இலைகள் காஞ்சி போய் ரொம்ப அப்படியே கொட்டி போன மாதிரி ஆயிடும். அப்படியே அங்கங்க பார்க்கும்போது மொட்டை மொட்டையா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இது இல்லாத என்னென்ன இருக்கு அப்படின்னா மாவு பூச்சி, செதில் பூச்சி. இதுவும் அதே மாதிரிதான். இலைகள்ல மட்டும் இல்லாத காய்கள்லயும் இந்த மாவு பூச்சும் செதில் பூச்சியும் அங்கங்க செதில் செதிலா ஒட்டி போயிட்டு இருக்கும். அதனால ஒட்டி அதுல இருந்து சாரை உறிஞ்சி சாப்பிட்றதுனால ஒளிச்சேர்க்கை இருக்காது. அதுல உணவூட்டமே செயல்படாததுனால ஒளிச்சேர்க்கை சுத்தமா முற்றிலும் தடைபட்டு போயிடும். இது இல்லாத என்னது அப்படின்னா வேர்ல வரக்கூடிய நூற்புழு தாக்கம். இந்த நூற்புழு என்ன ஆகும் அப்படின்னா கண்ணுக்கே தெரியாது. மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய வேர் முடிகளை அதிகமா சுரண்டி சாப்பிட்ரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா வேர்கள் அழுகி போன மாதிரி ராட் ஆகி போய்விடும். மேல வேர் பகுதிகளில் மட்டும்தான் இதோடைய சிம்டம்ஸ் தெரியுமா அப்படின்னா மண்ணுக்கு மேல செடிகள் எப்படி ஆகிடும் அப்படின்னா ஃபுல்லா காஞ்சி போன மாதிரி குச்சி குச்சியா நீட்டா தோணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்தா நம்ம தயாரிப்பான இன்ஃபினிட்டி தான் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணோம். இதுல மொத்தம் 5 வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு. மெட்டாரைசியம் அனசோஃபிலே, பிவேரியா பேசியானா, வெட்டிசிலியம் லெக்கானி, வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் அண்ட் நிமோரியா ரிலே. இதுல இருக்கக்கூடிய பொக்கோனியா ஸ்பீஷஸ் நூற்புழு தாக்கத்தை முழுமையா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு நுண்ணுயிரி. இது ஒரு பாக்கெட் 250 கிராம். இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா 2ல இருந்து 4 நாளைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியில நல்லா நம்ம ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சு 3 டோஸ் நம்ம கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டோஸ் எப்படி கொடுக்குறோம்னா ஸ்ப்ரே மூலமா கொடுக்குறோம். அதுக்கடுத்து 15 நாள் இடைவெளி விட்டு என்ன கொடுக்குறோம்னா செகண்ட் டோஸ் வேர் சிகிச்சை மூலமா நம்ம கொடுக்குறோம். அதுக்கடுத்து ஒரு 30 நாள் இடைவெளியில என்ன பண்றோம் அப்படின்னா திரும்பியும் 3வது டோஸ் வேர் சிகிச்சை மூலமா கொடுக்குறோம். இந்த வேர் சிகிச்சை மூலமா எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா ஒன்னு ட்ரிப் போட்டிருந்தீங்க அப்படின்னா சொட்டு நீர் முறையில டைரக்டாவே நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணீரை கரைச்சி நம்ம ஒவ்வொரு மரத்துக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற கணக்குல நம்ம ஊத்தி விட்டலாம். எனவே விவசாயிகளாகிய அனைவரும் இதை வாங்கி பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 6383417036